வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வீட்டிலேயே சுலபமான முறையில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதில் அதிகப்படியான காய்கறியெல்லாம் சேர்த்து செய்திருக்கனாலங்க ரொம்ப சத்தான ஃப்ரைட் ரைஸ்ன்னு கூட சொல்லலாங்க. காய்கறி சாப்பிட விருப்பப்படாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாங்க. இதுக்கு விருப்பப்பட்ட டொமேட்டோ சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்குங்க பாஸ்மதி அரிசி 400 கிராம் பக்கம் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்குங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வேக வைக்கிற தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது அரிசி ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பாஸ்மதி அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு வேக வச்சுக்கலாம். அரிசி ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேக வச்சா குழஞ்சிருங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வதக்கி விடும்போது அரிசி உடஞ்சிரும். வேக வச்ச சாதமெல்லாம் உடஞ்சிரும். பாருங்க, இப்போ 80% அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. நான் 400 கிராம் அரிசி எடுத்துருக்கனால 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இது கூட 6-7 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு பல் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் லேசாக செவந்து வந்துருச்சுங்க. ஒரு 10 பீன்ஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த பீன்ஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் கேரட் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூடவே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலவாக்கில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாமே கொஞ்சம் சன்னமாக நறுக்கி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இது ஓரளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதுங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கி வருதுங்க. இது கூடவே கடைசியாக குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் குடைமிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நீலவாக்கில். ரொம்ப வெந்து வர வேண்டியது இல்லைங்க. லேசாக க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் காய் வேக வச்சு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். வதக்குறதுலே ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சாப்பாட்லேயே முன்னமே உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ காய்க்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். அளவாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் உப்பு இருக்கும். இது கூட சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது டார்க் சோயா சாஸ்னால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அதிகமாக சேர்த்துனா கசப்பு தன்மை எடுக்குங்க. அதனால அளவாக தாங்க சேர்த்திக்கணும். சோயா சாஸ் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. சாப்பாடெல்லாம் சேர்த்துன பிறகு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லித்தலை. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கடைசியாக பொடியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. அரிசி உடையாத மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒன்று சேர. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் கூடுதலாக காரம் விருப்பப்பட்டால் கொஞ்சம் மிளகுத்தூள் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கடைசியாக கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விடும்போது அந்த ஃப்ரைட் ரைஸ் தன்மைக்கு உங்களுக்கு வந்துடும். அரிசியெல்லாம் நல்லா வதங்கி உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடச்சிரும் ஃப்ரைட் ரைஸு. இப்போ அருமையான சுவையில் சத்தான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே சுலபமான முறையில் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.